வெற்றி. இப்படி எதுவுமே பேசாம இருந்தேன்னா எப்படி வெற்றி? முடியலடா, என்னால பேச முடியல. என் மனசுல அப்படியே வலிக்குது, ரணமா இருக்குடா. உன் நிலைமை எனக்கு புரியுதுடா வெற்றி. எப்படி அவனால இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்க முடிஞ்சது? ஏன் எப்படா முடிஞ்சது? என் பொண்ணு சுடர் ஜெயில தாண்டா பிறந்திருக்கா. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். எந்த தப்புமே செய்யாம ஒரு பிஞ்சு குழந்தை எதுக்குடா ஜெயில கஷ்டப்படணும்? என் பொண்ணு சுடர் என்ன மாதிரியே யாரும் இல்லாத அனாதையா இங்க தனியா இருந்திருக்காடா. ஆனா நாங்க எதுவுமே தெரியாம எப்படா இருந்திருக்க? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அபிதான். அந்த அபிதான்டா. அவன் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா என் குழந்தைய இந்த கையால என் கையில தூக்கி வச்சு வளர்ந்து உலகத்திலே சந்தோஷமான குழந்தையா கொஞ்சம் இருப்பான்டா. அவளை போய் என்கிட்ட இருந்து பிரிச்சு ஜெயில வளர்த்து கஷ்டப்படுத்தி இருக்காளே, அவளை நான் மன்னிக்க மாட்டேன்டா. இந்த ஜென்மத்தில் நான் மன்னிக்க மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன். அவங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷமா நீ அவங்கள போய் பார்க்கவே இல்லைலடா வெற்றி. ஒருவேளை பார்த்துருந்தனா சுடரை பத்தி சொல்லியிருப்பாங்களோ? ஏய், சொல்லியிருக்க மாட்டாடா. கண்டிப்பா அவ சொல்லியிருக்க மாட்டா. அவ படுற கஷ்டத்தை என் குழந்தையும் படட்டும் இருப்பாடா அவ. இதோ இப்ப கொஞ்ச நாளா அவ என்ன அடிக்கடி பாக்குற சந்தர்ப்பம் வந்துச்சுல, அப்ப கூட ஒரு வார்த்தை என் குழந்தை சுடரை பத்தி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இந்த மாதிரி கல் நெஞ்சக்காரி எங்கேயாவது பாத்திருக்கியாடா? சொல்றா, பாத்திருக்கியா? இதுக்கு மேலே நான் பொறுமையா இருக்க மாட்டேன்டா. நான் தான் சுடரோட அப்பான்னு என் பொண்ணுகிட்ட நான் சொல்லாம இருக்க மாட்டேன். உடனே சொல்லணும். ஏய், ஏன்பா என்ன இத்தனை வருஷம் பார்க்க வரலன்னு சுடர் கேட்டா என்ன பதில் சொல்ல வெற்றி? எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான் சொல்லுவேன். நீ பிறந்தது தெரிஞ்சிருந்தா அவன் முன்னாடி உன்னை தூக்கிட்டு போய் என் குழந்தைய தங்க மாதிரி பார்த்திருப்பேன். என் பொண்ணுகிட்ட சொல்லி நான் புரிய வைப்பேன்டா. இதுக்கு மேல என் குழந்தை எந்த கஷ்டமும் படக்கூடாதுடா. என் கூட தான் இருக்கும். நீ கூப்பிட்டதும் உன் கூட சுடர் வந்துருவான்றது என்ன நிச்சயம் வெற்றி? சுடர் என்கிட்டயே அவன் அம்மாவை தேட சொன்னாடா. அதுக்கு காரணம் அப்ப எனக்கு தெரியல. நான் ஏன் சுடரை தேடி தேடி போய் பேசணும்? சுடர் எதுக்காக என்ன தேடி தேடி வரணும்? இது எல்லாத்துக்கும் சுடருக்கும் எனக்குமான அந்த அப்பா பொண்ணுன்ற பந்தம் தான் காரணம்னு எனக்கு அப்ப புரியாம போச்சுடா.